நம்பிக்கையின் தெய்வம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை அப்போஸ்தலர் 27:25. தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அநேகருடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல், பணத்தின் மேல், பதவி மேல், பட்டத்தின் மேல், சொத்துக்கள் மேல் என அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்நாளில் நம் நம்பிக்கை 100% கர்த்தர் மேல் மட்டும் இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் சந்தேகத்தில் ஊசலாடும் பலர் உண்டு. விசுவாசம் இல்லாமல் இரவும் பகலும் திகிலடைந்து இருப்பவர்கள் உண்டு. சிலர் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு முற்றிலும் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். கிரியில் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. தேவஜனமே, நாம் அப்படி இருக்கலாகாது. இன்று அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ்கின்ற மனதை தாரும். நான் கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்வேன் என்ற வைராக்கியத்தை தாரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆம், நாமும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கின்றோம். உம்மையே சார்ந்து வாழ்வோம். யாரையும் சார்ந்து வாழவில்லை. உம்மையை மட்டுமே சார்ந்து வாழ்கிற கிருபை தாரும். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் இறுக பற்றி கொள்வோம். இயேசு கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மை என்றென்றும் இறுதி வரை வழிநடத்துவாராக. ஆமென்.